எவன்டா மேல எவன்டா கீழே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஏப்பிள் செஷன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யார் நம்ம ஜென்ரேஷனை காப்பாற்றுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தட்ஸ் இட் ஃபார் யூ. நாளாவே ஒரு விஷயம் இங்கே நிலவிட்டு இருக்கு. என்னென்னா, இந்த ஜென்ரேஷன் எல் ஜென்ரேஷன் அப்படின்னு ஸ்டீரியோ டைப் பண்ணுறாங்க. எனக்கு புரியல, எந்த வகையில் இது எல் ஜென்ரேஷன் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஜென்ரேஷன் நல்லா தான் இருக்குது. ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ் ஏதோ நடந்துருச்சுன்னா அதை எடுத்துருந்து நீ ஜென்ரலைஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? நீ எதை இதுலேருந்து எனக்கு என்ன படுதுன்னா, இவங்க எதை ஜென்ரலைஸ் பண்ணுறாங்கன்னா, இவங்க சில ஐடியாலஜிலாம் வச்சுருக்காங்க. ரைட் விங் ஐடியாலஜிஸ், அதாவது ரொம்ப கன்சர்வேட்டிவான ஐடியாலஜிஸ், ட்ரெடிஷன்ஸ், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ ஒரு ப்ரோக்ரஸ் போயிட்டுருக்குல்ல, ஒரு நல்லா முன்னேறிட்டு இருக்குல்ல, அதை தடுக்க பார்க்குறானுங்க. ஓகேவா? லைக் ஃபஸ்ட்டு விஷயம், இது நான் எதை மாதிரி பார்க்குறேன்னா, சிக்மான்னு ஒரு டேர்ம் இருக்குது. சிக்மான்ற டேர்மோட மீனிங் வேறு. அது ஒரு அந்த டேர்முக்கு ஒரு மீனிங் இருக்குன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, அது கூட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக எதை எடுக்கிறாங்க, சம்ஒன் லைக் ரெஸ்பெக்டபுளான பர்சன். அதாவது அவங்க பண்ணுற விதம் எல்லாமே, பண்ணுற விஷயம் எல்லாம் ரெஸ்பெக்டபுளாக இருக்கும். அதுதான் கணக்கு. ஓகேவா? ஆனால் இவங்க என்ன பண்ணுறானுங்க, ஸ்டேட்மெண்ட் என்ன எடுத்துகிட்டு வரானுங்க, இவங்க ரைட் விங் ஐடியாலஜியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுறானுங்க. ஃபஸ்ட்டு மிசோஜினிஸ்டாக இருக்கணும், அப்புறம் அப்படின்ற மாதிரி இவங்க வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜிம். இப்போ ஜிம்மு போகிறான் ஒருத்தவங்க, சிக்மான்ற வேர்டு அவனுக்கு பிடிச்சிருக்கு, அது கூலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறோம். அப்போ அவன் என்ன பண்ணுறான், தானாகவே அவனுக்கு ஒரு மிசோஜினிஸ்ட் ஐடியாலஜி டெவலப் பண்ணிக்கிறான். லைக் அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு விஷயம் போயிட்டே இருக்கு. என்னென்னா மென் ஆர் இன் டேஞ்சர் அப்படின்னு. லைக் அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை ப்ரோ. நீ லைக் நீ அந்த மாதிரி ஐடியா நீ என்ன நினச்சிக்கிற, இன்ஸ்டாகிராமில் வராலும் நிஜம் நினச்சிக்கிற, நீ ரிசர்ச் பேப்பர் எதாவது படிக்கிற இல்லை. நீ ஒரு விஷயத்தை பார்க்குறேன்னா இன்ஸ்டாகிராம் அல்காரிதமே அதை உனக்கு தள்ளும் திருப்பி. அதுதான் அல்காரிதமோட வேலை. நீ என்ன நினச்சிக்கிற, பாரு எல்லா போஸ்ட்டும் அப்படி தான் இருக்குது, அப்போ இந்த மாதிரி தான் உலகம் மாறிட்டு இருக்கு போல இருக்குது, அப்போ நம்ம என்ன பண்ணணும், மிசோஜினிஸ்டாக மாறணும், அப்போ தான் ஆண்களை காப்பாற்ற முடியும்னு. ஃபஸ்ட்டு நீ ஒன்றை காப்பாற்றுற, அப்புறம் ஆண்களை காப்பாற்றலாம். சரி, நீ சொல்கிற மாதிரியே எல் ஜென்ரேஷனே வச்சுப்போம். நான் சில பாயிண்ட்ஸ் வைக்கிறேன், நீ சில பாயிண்ட்ஸ் வை. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஜென்ரேஷனில் பார்த்தோன்னா, கேஸ்ட்டு, ரிலீஜியன், எஜுகேஷன், இது எல்லாமே கேஸ்ட்டு, ரிலீஜியன் அதோட இம்பேக்ட். ரிலீஜியனை பற்றி எனக்கு தெரியல, ஆனால் கேஸ்ட் இது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருக்குது. ஓகேவா? லைக் அது டைரக்ட் அட்டாக் இல்லைனாலும் மறைமுகமாக இருக்குது, ஆனால் அதோட எஃபெக்ட் கம்மியாக இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. அதே எஜுகேஷனுக்கும் பார்த்தோம்னா, எஜுகேஷன் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கிடைக்குது. புரியுதா? எஜுகேஷன் நீ ஒரு காலத்தில் யாருக்குமே படிப்பே கிடைக்காம இருந்துச்சு, அது கம்மியாக, அது அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃப்ரீயாக கல்வி கிடைக்கிது. நீ ஒரு விஷயம் என்னென்னா, நீ இந்த மாதிரி ஐடியாலஜிலாம் இதோட கனெக்ட் பண்ண இங்கே என்ன ஆகும்னா, அந்த ஐடியாலஜி பெருசாகும். அந்த ரைட் விங் ஐடியாலஜி பெருசாகிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அதிகமாகிறது எஜுகேஷன் கட் ஆகிடும், கேஸ்ட் வளர்ந்துடும், ரிலீஜனோட எஃபெக்ட் அதிகமாகிடும், பேட்ரியார்க்கி அதிகமாகிடும். இப்போ மொத்தமாக என்ன ஆகிடும்னா, நீ 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷம் இல்லை, 50 வருஷத்துக்கு 100 வருஷம் முன்னாடி போயிடுவேன். அதுதான் நீ தெரியாமல் பண்ணுற. புரியுதா உனக்கு? சரி, இப்போ பார்த்தோன்னா, இப்போ இருக்கிற ஒரு லவ் எவ்வளோ ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ் எவ்வளோ வேணா இருக்கலாம், அதில் சொதப்பலாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அதுக்குள்ளே 2 பேருக்கு ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், அண்டர்ஸ்டாண்டிங், டெசிஷன் மேக்கிங், அது எவ்வளோ வந்திருக்கு. ஒரு கட்டத்தில் எப்படின்னா, ஒரு மேல் தான் எல்லா டெசிஷனும் வைப்பான் ஒரு ஃபேமிலியில். அதுதான் ஃபாலோ பண்ணிருந்தாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அப்படி தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். நீ இப்போ என்ன பண்ணுற, அந்த இடத்துல முன்னாடி வைக்கிற, அதுதான் கரெக்டுன்னு. Just cause a single relationship of you failed doesn't mean the whole generation is failed. இதுக்கு எப்படி சொல்கிற, உடனே நீ என்ன பண்ணுற, பெண்கள் எல்லாமே இப்படி தான், ஆண்கள் எல்லாமே இப்படி தான் அப்படின்னு ஒரு ஜென்ரலைஸ் பண்ணுற தெரியுமா? அது என்ன ஆகணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பயத்தை உண்டாக்கிடும். இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் போல இருக்குது, நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தானாகவே உருவாக்கிடும். ஸோ நீ தெரிஞ்சோ தெரியாமல் அதான் பண்ணுற. புரியுதா உனக்கு? லைக் நீ உனக்கு ஆயிடுச்சு, உனக்கு ஒரு வீணாக போயிடுச்சுன்னா, ஓகே, இட்ஸ் ஃபைன் ஃபார் யூ, சேட் ஃபார் யூ. நீ அது கஷ்டமாக தான் இருக்கும், அது ஓகே. ஆனால் நீ என்ன பண்ணுற, ஒரு கோவத்தில் நீ எல்லாருமே அப்படின்னு சொல்ல உன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அதை பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. தானாக எல்லாருக்கும் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வரும், கமிட்மெண்ட் இஷ்யூஸ் வரும், எல்லாமே இப்படி தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. புரியுதா? ஸோ நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட ரைட் விங் ஐடியாலஜியோ, அதுக்கு சரி உனக்கு என்ன ரீசனுக்காக பிரேக்கப் ஆச்சு, ஒன்று அந்த பொண்ணு சீட் பண்ணியிருக்குன்னு நீ சொல்கிற மாதிரியே வருவோம், இல்லைனா அந்த பொண்ணுக்கு நீ பண்ணுறது பிடிக்கல, இன்னொன்று நீ என்ன பண்ணியிருப்ப, நீ ரொம்ப டாக்ஸிக்காகவே இருந்திருப்ப, அதை ரியலைஸும் பண்ணியிருக்க மாட்டேன், இப்பயும் ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த 3த்தில் ஏதாவது ஒன்று தான் நடந்திருக்கும். ஸோ நீ உன்னோட மிஸ்டேக்கோ சரி, அந்த பொண்ணோட மிஸ்டேக்காலையும் நீ மொத்த ஜென்ரேஷனில் ஜென்ரலைஸே பண்ண முடியாது. இப்போ பார்த்துன்னு வைங்க, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கும் இருக்க ரிலேஷன் நல்லாயிருக்கு, அப்புறம் ஒரு எஜுகேஷன் நல்லா கிடைக்கிது எல்லாருக்கும்,
நீ சொல்ல என்ன தெரியுமா ஆகுது இங்கே? இப்போ வந்து படிக்க போகிறான்னு வையேன், அவன் வந்து ஒரு சிக்மான்ற ஒரு டேர்ம் எடுத்துக்கிட்டு அவன் என்ன நினச்சிக்கிறான், படிக்க போகிறவன்லாம் வேஸ்ட்டு, படிக்க போகாதவன் தான் வந்து கெத்துன்ற மாதிரி எடுத்துக்கிறான். அது எப்படின்னா எப்படி சொல்கிறது, நான் வந்து நேர்டு தாங்க, நான் வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறேன் ஓகேவா. இன்னொருத்த வந்து அந்த பையன் அவனால் படிக்க முடியல, அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, அவனால் வந்து அவனோட என்விரான்மெண்ட் அப்படி இருக்கும் ஓகேவா. அப்போ வந்து இப்போ அந்த படிக்காத பையனை வந்து நம்ம ஏதாவது வந்து எப்படி சொல்கிறது, ஏன்டா ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னால் என்ன கேட்குறாங்க, எல்லாருக்கும் படிப்பு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறஸ் இப்போ நான் நல்லா படிக்கிறேன்னு வைங்களேன், நான் கஷ்டப்பட்டு படித்து மேலே போனாலும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, படித்தவன்லாம் முன்னேற முடியாது, படிக்காம தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான், ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்து தான் தோற்றுருவான், டாப்பர்லாம் வந்து வீணாக போயிடுவான் வாழ்க்கையிலன்னு. இது வந்து எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஐடியாலஜி. நீ இப்போ என்ன பண்ணுற, படிக்காததெல்லாம் நீ இப்படி எடுத்துகிட்டு போய் இந்த ஒரு டேர்ம், இந்த மாதிரி ஒரு ஃபேஷன் டேர்ம்ஸ், ட்ரெண்டிங்கான டேர்ம்ஸோடு நீ கனெக்ட் பண்ண இங்கே எஜுகேஷனே யாருக்கும் பிடிக்காமல் போயிட்டுருக்கு. படிக்கிறதே வேஸ்ட்டுன்றான், படித்தா ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறான். நீ வந்து எஜுகேஷன்றது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு எப்படி லீத்தல் வெப்பன், அதுவே வேஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு நீ வந்து இந்த ஒரு ஐடியாலஜி ப்ராபகேட் பண்ணுறான். ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒரு வீடியோ போடுறாரு, 8 மணிக்கு மேலே பெண்களுக்கு ரேப் ஆகிடுது, 8 மணிக்கு மேலே போனால் பெண்களை ரேப் பண்ணிடுறாங்கன்னு. அவர் வந்து ரீல் போடும்போது மூளையை கழட்டி வச்சுட்டு போட்டாரான்னு தெரியல எனக்கு. ஆனால் நீ ரீல் பார்க்கும்போது மூளையை கழட்டி வச்சுட்டு ரொம்ப தூரத்துலேருந்து தான் பார்க்குற ரீலை. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தெரியுமா, நீ நிஜமான பெண்கள் கூட பேசினதே இல்லை. உனக்கு பெண்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நீ என்ன தெரியுமா பண்ணுவேன், மிஞ்சி போனால் அவங்க கூட ஜாலியாக பேசுவேன், கிண்டல் பண்ணுவேன், ரோஸ்ட் பண்ணுவேன், அவளுக்கு எதுவும் தெரியாதரா, அவளுக்கு என்ன தெரியும், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி தான் இருப்பேன். நீ அப்படியே வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான டாப்பிக்லாம் பேசியிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்ச பெண்களுக்கு, என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க காலையிலையும் ஹரஸ்மெண்ட் ஆகிருக்கும், மதியானமும் ஆகிருக்கு, நைட்டும் ஆகிருக்கு, எப்போ வேணால் ஹரஸ்மெண்ட் ஆகுது. அப்போ நீ அதுக்காக வீட்டில் உட்காந்துனா சோத்துக்கு ஊம்புவியான்னு கேட்குறேன். சரி, சாப்பாடை விடு, அப்போ பெண்கள் எப்போ தாண்டா வெளில போவாங்க, எப்போ தாண்டா அவங்க வந்து முன்னேறது? நீ அதான் சொல்கிறல, நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எதுக்கு வைக்கிறேன்னா, உன்னோட கம்ஃபர்ட்டு, உனக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது. அதாவது என்னென்னா, இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராபகண்டா பரவுது என்னென்னா, மென்னாக இருந்தால் வந்து தோற்றுருவோம், மென்னா கஷ்டப்படுவோம், மென்னா வந்து மென்னா பாவம், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி உனக்கு வந்து இன்செக்யூர் ஆக்கி, அது நீ பார்க்குறதா உனக்கு இன்ஸ்டாகிராம் கொடுக்கும். நீ என்ன பண்ணுற, அதை பார்த்து உனக்கு நீயே ஒரு இன்செக்யூர் ஆகிடுற, உனக்கு பயம் வந்தது. ஒரு பொண்ணு வந்து நைட்டு வெளில போனால் உன்னை விட்டு போயிடுவா, இல்லை வந்து அந்த அதுதான் ஒரு உண்மை. உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வெளில போனால் வந்து தப்பாக போயிடுவா, இல்லைனா வந்து வெளில போயிட்டானா நீ ஒன்று நினைக்கிறல்ல, வெளில போயிட்டா வந்து நீ எதுக்க பொண்ணு வெளில போகக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா உனக்கு ஒரு இன்செக்யூரிட்டி. அவள் எப்படி போகலாம் நைட்டு? அந்த இன்செக்யூரிட்டி வந்து நீ உன் மேலே தப்பு கிடையாது, அந்த இன்செக்யூரிட்டி வர வச்சது தானே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். ஆனால் நீ அதை ரியலைஸ் பண்ணணும், நீ லிசன் பண்ணணும், சொல்கிறாங்களா தப்புன்னு அதுக்கு லிசன் பண்ணி கேட்கணும், அதை யோசிச்சு பார்க்கணும் நம்ம பண்ணுறது கரெக்டா அப்படின்னு. நீ வந்து காது அடைச்சிக்கிட்டு கேட்கவே மாட்டேன்னா நோ ஒன் கேன் சேவ் யூ. தப்புன்னு ஒத்துக்கணும் நம்ம பண்ணுறது, இல்லை சரின்னு படுதா ஆர்கியூ பண்ணு, அவ்வளோதான். அதை விட்டு நீ என்ன பண்ணுற, நீ கேட்கவும் மாட்டேங்கிற, நான் நினைக்கிறதான் கரெக்டுன்னு அவ்வளோ நர்சிஸ்டிக்காக வாழ்கிற, அது உன்னோட இன்செக்யூரிட்டியை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. புரியுதா? நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியாடா, ஏன் வந்து உங்கள் அம்மா வந்து அவங்களும் வந்து வெளில போயிருப்பாங்க, அவங்களும் நிறைய கஷ்டம் இருக்கும், உங்கள் அப்பா பண்ணுற கஷ்டமும் இருக்குது, சில பேரண்ட் சில மாம்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க, ஆனால் முக்கால்வாசி வந்து ஷேரே பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து கரெக்டுன்ற மாதிரி நம்ப வச்சுருப்பாங்க, அதெல்லாம் கரெக்டு, பெண்கள் போனால் அப்படி ஆகிடும்னு நம்ப வச்சுருப்பாங்க. அவங்க வந்து இன்னசென்ட். ஸோ நீ இந்த ஐடியாலஜி ப்ரொமோட் பண்ண இதுதான் அவங்க நம்ப ஆரம்பிச்சிருவாங்க, இதுதான் போல இருக்குது. இப்போ வர பெண்களும் அதான் நம்புகிறாங்க. ஒரு பொண்ணு வந்து போட்டிருக்கு, தேங்க்ஸ்ண்ணா, நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போலாம் யாருமே இல்லை, நீங்கள் தான் கரெக்டு அப்படின்னு. நீங்கள் எப்படா இது மாதிரி ஒரு ஐடியாலஜி ப்ராபகேட் பண்ணுறீங்க? தப்பு அது, புரியுதா? நீ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னா ஒரு பொண்ணு வந்து ஏமாத்திடுச்சுன்னா மொத்த எல்லா பொண்ணுங்களும் அப்படி தான் அப்படின்னு நீ சொல்கிறது வந்து எப்படி தப்போ அதே மாதிரி தான் இந்த ஒரு இதுவும். நீ வந்து நீ திருப்பி விக்டிமை தான் ப்ளேம் பண்ணுற, விக்டிமை ப்ளேம் பண்ணப்பெல்லாம் என்ன ஆகுது, அவங்களுக்கு பயம்தான் உருவாகுது. நீ உன்னோட இன்செக்யூரிட்டினால இன்னொருத்தவங்களை வந்து இன்செக்யூர் ஆகுற, புரியுதா? அப்போ அவங்க இன்செக்யூர் ஆகும்போது உனக்கு என்ன ஆகுது, சுப்பீரியராக ஃபீல் பண்ணுற நீ, அவ்வளோதான் விஷயம். நீ அதை ரியலைஸ் பண்ணி பாரு. ப்ரோ நீ வந்து பண்ணுறது வந்து உனக்கே தெரியுது தப்புன்னு, ஆனால் நீ என்ன நம்புற, உன்னோட இன்செக்யூரிட்டி வந்து மறைக்குது. அந்த இன்செக்யூர் ஆனது நீ உன் தப்பு இல்லைடா, இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் சொசைட்டி அப்படி ஆகுது, நீ அதுலேருந்து வெளில விட்டு வரணும், புரியுதா? இப்போ எப்படி சொல்கிறது, அந்த இன்ஃப்ளூயன்சர் சரி பண்ணுவாங்க, இந்த இன்ஃப்ளூயன்சர் சரி பண்ணுவாங்கலாம் கிடையாது. ஒரு இண்டிவிஜுவல் மாறணும்னா அது நீ மாறணும்னு நினச்சாதான் முடியும். அந்த இன்ஃப்ளூயன்சர் வேணால் அந்த சேஞ்சுக்கு ட்ரிகர் பண்ணலாம், ஆனால் நீ மாறணும்னு நினச்சது உன்னால் தான் முடியும், ஓகேவா?
ஸோ இந்த ஜென்ரேஷனே தப்பு, இதில் இருக்க எல்லாருமே இப்படி தான் பேசுகிறத விட்டுட்டு இதெல்லாம் நிஜமாலே கரெக்டா, இதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறதா நிஜமா, இல்லை யூடியூப்பில் பார்க்குறதெல்லாம் நிஜமா, இல்லை வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிக்கணும். யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட போய் பேசணும். நீ என்ன தெரியுமா பண்ணுற, நான் ஒரு இதில் பார்த்தேன், ஐஐடியில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகலைன்னு. அதில் போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் இந்த ஹிந்திக்காரங்களாம் வந்து ரிசர்வேஷனே தப்பு, ரிசர்வேஷன் இருக்கிறதுனால பிளேஸ்மெண்ட் கிடைக்கலன்னு. அப்போ எப்போயும் இருந்தால் தான் பிளேஸ்மெண்ட் இருக்குது, இப்போ மட்டும் ஏன் கிடைக்கல இப்போ பிளேஸ்மெண்ட்டு? அதை யோசிக்க மாட்டான். அதை சொன்னால் வந்து வேறு போயிடலாம். இல்லை இப்போ தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிட்டி சரியில்லை, இந்த ஜென்ரேஷன் எல்லு அப்போல்லாம் நல்லா படித்தாங்க அப்படின்னு. ஸோ நீ அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அந்த சேட் எமோஜி சிக்மா, அதில் நான் எனக்கு ரொம்பவே வந்து தப்பாக பட்டது என்னென்னா, ஜென்ரல்ன்றது யார் வேணால் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது, அதில் வந்துட்டு அப்பர் கேஸ்ட்டுன்னு போட்டு சொல்கிறானுங்க. அதை அப்பர் கேஸ்ட்டு சொல்லுங்கள் ப்ரோன்னு, அதுக்கு வந்து சேட் எமோஜி போடுறான். இப்போ அந்த சேட் எமோஜி போட்டால் என்ன ஆகிடுது, தானாக சிக்மாவுக்கு போய் கனெக்ட் ஆகிடுது. அப்போ என்ன ஆகுது, தானாக அவனுக்கு ஒரு ஐடியாலஜி தானாக கன்ஸ்ட்ரக்ட் ஆக ஆரம்பிச்சது, இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம சிக்மா போல இருக்குது அப்படின்னு. சிக்மான்றது கூலான விஷயம் அப்படின்னு, அது ஒரு கூலான விஷயம். அது கூட நீ கனெக்ட் பண்ணுறதுனால தப்பான விஷயமும் பண்ணால் கூட அது கூலுன்றதுனால எல்லோரும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா? லைக் எப்படி சொல்கிறது, ஜிம்முக்கு போகிறது ஒரு நல்ல விஷயம், உடலுக்கு ஹெல்த்துக்கு நல்லது. அதை வந்து ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டோடு வைக்கும் போது அவன் அது ஃபேஷனாக தான் பார்ப்பான். அதை வந்து அவன் நிஜமாலே அதில் என்ன இருக்குன்றதை பார்க்க மாட்டான். ஸோ இது பிளைண்ட் ஆக்குது பீப்புளை. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நீங்கள் வந்து எது பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஜென்ரேஷன் எப்படி சொல்கிறது, எல் ஜென்ரேஷன் சொல்கிறதோ சரி, நீங்கள் பண்ணுற ஒரு விஷயமும் சரி, நீ ரியலைஸ் பண்ணணும். ரியாலிட்டியில் வந்து நிஜ மக்கள்கிட்ட பேசி அது நிஜமாக நம்ம கேட்கணும். புரியுதா? ஓகே, நீ உன் மேலே தப்பும் கிடையாது, நீ அப்படி ஐடியாலஜியில் இருந்தனா அது உன் தப்பு கிடையாது. அந்த மாதிரி விஷயந்தான் இங்கே பரவுது. ஆனால் அதில் வந்து நீ ரியலைஸ் பண்ணணும். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஆல். பை.